أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. நின்று நிதானித்து கவனமாய் செயல்படவும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லி வபாரிக் அலைஹி வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். ஒரு தடவை ஹஜ்ரத் தல்ஹார் ரலியல்லாஹு அன்ஹு கவலையுடன் அமர்ந்திருந்தார்கள். இதனை கண்ட ஒருவர் அன்னாரிடம், என்ன விஷயம், ஏன் கவலையுடன் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எனக்கு ஒரு கலிமாவை தெரியும். ஓர் அடியார் மரண நேரத்தில் அதனை கூறினால் அல்லாஹு தாலா அவருடைய மரண வேதனை நீக்கிடுவான். அவருடைய நிறம் பிரகாசமுடையதாகிவிடும். மகிழ்ச்சிகரமான காட்சிகளை காண்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் செவியுற்றேன். ஆனால் அது எந்த கலிமா என்று நபி அவர்கள் மரணமடையும் வரை அன்னாரிடம் கேட்பதற்கு அவர்களின் மீதுள்ள அச்சம் என்னை தடை செய்துவிட்டது. அதுதான் கவலையடைந்திருக்கின்றேன் என்று கூறினார்கள். அப்பொழுது அங்கிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு அந்த கலிமாவை தெரியும் என்று கூறியவுடன், அது எது என்று தல்ஹார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களுக்கு எடுத்து கூறிய லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை விட மகத்தான வேறொரு கலிமாவை நாம் அறிய மாட்டோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதும், ஆம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அதே கலிமாதான் என தல்ஹார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். கலிமா தய்யிபா முழுவதும் ஒளிமயமானதும் மகிழ்ச்சிக்குரியதும் என்பது பல ஹதீஸ்களின் மூலம் விளக்கப்பட்டுள்ளது. ஹாபிஸ் இப்னு ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முனப்பஹாத் என்ற நூலில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக அறிவிப்பதாவது, இருள்கள் 5 வகையாகும். அவற்றை போக்கும் ஒளிவிளக்குகள் 5. உலகத்தை நேசிப்பது இருள். தக்குவா எனும் பயபக்தி அதன் ஒளிவிளக்கு. பாவம் செய்வது இருள். தௌபா செய்வது அதன் ஒளிவிளக்கு. கஃபுரு இருள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் ஒளிவிளக்கு. மறுமை நாள் இருள். நற்செயல்கள் அதன் ஒளிவிளக்கு. சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருள். யகீன் எனும் நம்பிக்கை அதன் ஒளிவிளக்கு. ராபியத்துல் அதவியா என்பவர் பிரபலமான பெண் வலியாக திகழ்ந்தவர். இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபட்டிருந்துவிட்டு சுபூ சாதிக் நேரத்தில் சற்று நேரம் கண்ணயர்ந்து சுபூ தொழுகை நேரம் ஆனவுடன் திடுக்கிட்டு எழுந்து தன் மனதை நிந்தனை செய்து, மனமே, நீ எதுவரை தூங்கிக் கொண்டிருப்பாய்? விரைவில் கஃபருடைய காலம் வரவிருக்கிறது. சூர் ஊதப்படும் நேரம் வரை அதில் நீ தூங்க வேண்டியிருக்கிறது என்று கூறிக்கொள்வார். அவ்வம்மையாரின் மரண வேலை நெருங்கிய போது தங்களின் பணிப்பெண்ணை அழைத்து, நான் இறந்த பின் நான் தஹஜ்ஜத் தொழுகையின் போது அணிந்திருக்கும் கம்பளி போர்வையை கொண்டு எனக்கு கஃனிட வேண்டும். நான் இறந்து விட்டதை யாருக்கும் பகிரங்கப்படுத்தக்கூடாது என்று வசியத் செய்துவிட்டு இறந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவ்வாறே கஃனிட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. பிறகு பணிப்பெண் தன் கனவில் அவ்வம்மையாரை கண்டபோது அவர் மிக உயர்ந்த ஆடைகள் அணிந்திருக்க கண்டு, உங்களுக்கு கஃனிட்ட அந்த கம்பளி போர்வை என்ன ஆனது என்று கேட்டார். அது என்னுடைய நல்ல அமல்களுடன் சேர்த்து சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று பதிலளித்தார். எனக்கு ஏதேனும் உபதேசம் செய்யுங்கள் என அப்பணிப்பெண் கேட்டதற்கு, எந்த அளவு அல்லாஹ்வை திக்ரு செய்ய முடியுமோ அவ்வளவு திக்ரு செய்து வருவாயாக. அதன் காரணத்தால் கஃரில் பிறர் பார்த்து பொறாமைப்படத்தக்க மரியாதைகள் கிடைக்கும் என்று கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. இன்றைய மருத்துவ குறிப்பு. அம்மான் பச்சரிசி இலையை நன்கு அரைத்து நெல்லிக்காய் அளவு பசும்பாலில் கலக்கி
காலையில் மற்றும் 3 நாள் கொடுக்க. சிறுநீருடன் குருதிப்போக்கு, மலக்கட்டு, நீர்க்கடுப்பு, உடம்பு நமைச்சல் ஆகியவை தீரும். வசலாம். மா அஸ்ஸலாமா.